இருக்கும் இன்ஃபோ ஹெல்த் 360 வணக்கம். இன்று நாம் இதயத்தின் கண்டக்ஷன் எப்படி பண்ணுறது, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு எப்படி கடத்துதல், கண்டக்ஷன் எப்படி பண்ணுது, இல்லை கண்ட்ராக்ஷன் சுருங்கி எப்படி விரிஞ்சு உடல் முழுக்க நமக்கு பிராணவாயுவை கொடுத்து விட்டு அதில் உள்ள அழுக்குகளை கார்பன் டை ஆக்சைடு எடுத்துக்கொண்டு ரைட் சைடு இதயத்துக்கு, அதாவது ரைட் ஏற்றியத்துக்கு எப்படி வந்து அது பியூரிஃபை பண்ணி எப்படி வந்து இப்படி பண்ணுறதுக்கு என்ன ஹெல்ப் பண்ணுது, எப்படி கண்டக்ஷனு ஹெல்ப் பண்ணுது, கண்டக்ஷனுக்கு எது உதவுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு நிஜமாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்டும் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதலில் எப்படி சுத்த ரத்தமும் அசுத்த ரத்தமும் எப்படி உடலுக்கும் நுரையீரலுக்கும் போகிறது என்று பார்க்கலாம். இந்த ரைட் ஏட்ரியத்தில் இந்த ப்ளூ கலரில் இருக்கு பாருங்க, ரைட் ஏட்ரியம் இதில் வந்து சுப்பீரியர் வீனா கவா, இதில் வந்து இந்த ப்ளூ கலரில் ஹெட் அண்ட் நெக் ஷோல்டரில் இருந்தோம், உடலில் இருந்த இதுவும் வந்து இன்ஃபீரியர் வீனா கவாலையும் இங்கே ரைட் ஏட்ரியத்தில் வந்து பிளட்டை வந்து கொட்டுது. அதே நேரம் லெஃப்ட் ஏட்ரியத்தில் பியூரிஃபை பண்ணி இங்கே இந்த லங்ஸுக்கு போய் பியூரிஃபை பண்ணப்பட்ட ரத்தம் ஒரு லங்குக்கு ரெண்டு இதா இங்கே வந்து லெஃப்ட் ஏட்ரியத்தில் கொட்டுது. ஸோ ரெண்டும் சைமல்டேனியஸாக ஒரே அளவில் கார்பன் டை ஆக்சைடு நிறைந்த ரத்தமும் ஆக்சிஜன் நிறைந்த ரத்தமும் கொட்டுது ஏட்ரியத்தில். இது என்ன பண்ணுது, இங்கே வந்து ஒரு சைனோ ஏட்ரியல் நோடு இருக்குது. அது எலக்ட்ரிக் ஆக்டிவிட்டி, நம்ம எப்படி சுவிட்ச் போட்டோம்னா லைட் எரித மாதிரி அதோட உந்துதலால் இது வந்து சுருங்குது. இது மாதிரி சுருங்கணும் மேலே பாருங்கள், சுருங்கினோன்னா என்ன பண்ணோம், இந்த வால்வெல்லாம் இந்த ட்ரைகஸ்பேட் வால்வும் இங்கே மிட்ரல் வால்வு ரெண்டும் கீழே வந்து அந்த ரத்தமெல்லாம் இங்கே கீழே வென்ட்ரிக்கலுக்கு வந்து கொட்டின உடனே என்ன பண்ணோம், மறுபடியும் இது வந்து பம்ப் பண்ணாதான் இது வந்து இது அயோட்டா வழியாகவும் இல்லை பல்மரி ஆர்டரி வழியாகவும் லங்ஸுக்கு போகணும். ஸோ இங்கே இந்த வால்வு டப்புன்னு மூடினோடனே ஹார்ட் சவுண்டு ஒன்று வரும். அதுக்கப்புறம் இது வந்து பம்ப் பண்ணும், வென்ட்ரிக்கல் வந்து பம்ப் பண்ணும்போது இந்த வால்வு மூடிக்கிட்டதால இது வேற வழி இல்லாமல் அயோட்டா அப்படிங்கிற பெரிய தமனி வழியாக இது இப்படி பிரான்ச்சு போய் இது ஹெட் அண்ட் நெக்கு ஷோல்டருக்கு வந்து கரோட்டிட் ஆர்டரி அப்படின்னு இனம்னைட் ஆர்டரி அந்த மாதிரி கொடுத்துட்டு அது அப்படியே வளைஞ்சி இங்கே வந்து அப்டாமினல் ஆர்டரியா கிட்னியா அது மாதிரி ராஜ உறுப்புகளுக்கு வந்து கொடுக்குது. அதே மாதிரி இங்கேயும் வந்து அப்போ கொடுத்துட்டு திரும்பி வரும்போது கார்பன் டை ஆக்சைடு நிறைந்த ரத்தத்தை எடுத்துக்கிட்டு இப்படி இன்ஃபீரியர் வீனா கவா வழியாகவும் சுப்பீரியர் வீனா கவா வழியாகவும் வந்து மறுபடியும் இது மாதிரி அது இந்த துடிப்புகள் பாருங்க, இந்த இதயத்தில் துடிக்குது பார்த்தீங்களா, இதே மாதிரி வந்து நடக்குது நம்மளுக்கு. இது நம்பர் 1. இந்த பிக்சரில் நல்லா எலாபரேட்டாக பிளட்டு வர்றது, அதுக்கப்புறம் இங்கே போகும், இங்கே வந்து இந்த பிரான்ச் மாதிரி வந்துட்டு ரோடு மாதிரி எல்லா இடத்துக்கும் போகிறது இந்த படம் வந்து விளக்குது. படத்தில் எப்படி வந்து இது ட்ரைகஸ்பீட் வால்வு, இது மெட்ரல் வால்வு எப்படி வந்து பிளட்டு வந்த உடனே எப்படி மூடுது திறக்குதுன்னு இதனால வந்து இதை வந்து இந்த படம் விவரிக்குது. இதனால வந்து ஹார்ட் சவுண்டு வந்து உண்டாகுது லேப்டாப்னு. ஹார்ட் என்ன மெஷின் மாதிரி துடிச்சிக்கிட்டு இருக்குது. ஸோ அப்போ அது மெஷின் மாதிரி துடிச்சிக்கிட்டு இருக்குன்னா ஏதோ ஒரு எலக்ட்ரிசிட்டி மாதிரி ஏதோ ஒன்று வேலை செய்யணும் அப்படின்னு மட்டும் நம்மளுக்கு தோணுது இல்லையா. அப்படி பார்த்தோம்னா அதுதான் உண்மை. இந்த இது பாருங்க, இந்த இடத்துல வந்து ரைட் சைடில் வந்து ஏட்ரியத்தில் சைனோ ஆர்ட்ரியல் நோடு இருக்கும். இந்த இடத்துல தெரியும் சைனோ ஆர்ட்ரியல் நோடு இருக்கும். அதுக்கப்புறம் இங்கே வந்தீங்கன்னா ஏட்ரியோ வென்ட்ரிகுலர் நோடு இருக்கும். அப்புறம் வந்து இங்கே பண்டில் ஆஃப் பீஸ் இருக்கும். அப்புறம் அப்படியே ஒன்றுக்கு அந்த ரெண்டாக பிரிஞ்சு ஈச்சி லெஃப்ட் அண்ட் ரைட்டாக பிரிஞ்சு அது இவங்களுக்கெல்லாம் வந்து கொடுக்கும். இதே நேரம் இந்த சைனோ ஆர்ட்ரியல் நோடு இந்த படத்தில் பாருங்கள், இங்கேயும் வந்து ரிலே பண்ணோம், இங்கேயும் பண்ணோம், அதோட எஃபெக்ட் இங்கேயும் தெரியும், அதோட எஃபெக்ட் லெஃப்ட் ஆர்ட்ரியத்துலையும் வந்து தெரியும். ஓகே, இதன் விளைவாக தான் இப்போ வந்து இந்த சைனோ ஆர்ட்ரியல் நோடு வந்து 70 to 100 இல்லை 60 to 100 வரைக்கும் இதோட
இது வந்து இனிஷியேட் பண்ணும். அதுதான் வந்து நாடி துடிப்பு வந்து அந்த இது துடிப்பு வந்து கண்ட்ராக்ஷனை வந்து இனிஷியேட் பண்ணும். அதனால தான் அது வந்து நேச்சுரல் ஃபேஸ் மேக்கர்னு சொல்லுவாங்க. அது வந்து இனிஷியேட் பண்ணோன்னே அதோட இது வந்து இது இங்கே போகும், லெஃப்ட் சைடு ஏட்ரியத்துக்கு போகும், இங்கே வந்து இங்கே ஏட்ரியோ வென்ட்ரிக்கல் நோடுக்கு வந்து போகும். இப்போ ஏட்ரியோ வென்ட்ரிக்கல் நோடில் வந்து அது எவ்வளோ, அதுவும் இனிஷியேட் பண்ணுவேன்னா ஆமாம் பண்ணோம், ஆனால் அதோட இது வந்து கம்மியாக இருக்கும். 40 பீட்டு 40 to 50 60 பீட்டு தான் இது இருக்கும். அதே மாதிரி பண்டல் ஆஃப் கீஸ் வந்துன்னா 20 ஃபீட் அப்படிதான், 20 பீட்ஸ் பர் மினிட் அது மாதிரி தான் பண்ணோம். ஸோ இதுலேருந்து இது பண்ணும்போது எப்படி நம்ம வந்து டெல்லியில் வந்து ரிலே பண்ணாக்கா டிவி அது நேராக வந்து மெட்ராஸில் வந்து அது எடுத்து அங்கே எடுத்துக்கிட்டு அந்த டிவி ஸ்டேஷனில் எடுத்துக்கிட்டு எல்லாருக்கும் ரிலே பண்ணுற மாதிரி இது வந்து இங்கே ரிலே பண்ணோம். ரிலே பண்ணும்போது இது இந்த என்ன இனிஷியேட் பண்ணுதோ 70 to 100 அதையே இதையும் எடுத்துக்கிட்டு பண்டல் ஆஃப் கீஸ்க்கும் கொடுத்துட்டு ஹார்ட்டுக்கும் அதே அளவு 70 to 100 இந்த ரேஞ்சில் வந்து நம்ம ஹார்ட் வந்து பீட் பண்ணோம். ஒரு வேளை இங்கேருந்து இங்கே ரிலே ஆகலைன்னா இதில் ஏதோ ஒரு கட்டு ஏதோ இல்லை அப்படியே ஒயர் போச்சு அப்படின்னு வைங்க, இது வந்து இது இனிஷியேட் பண்ணிட்டு 40 பீட்ஸ் பர் மினிட் பண்ணோம். அதே மாதிரி தான் பொருகிஞ்சி பேப்பர் இது பண்ணலன்னாக்கா இது 20 பீட்ஸ்னு பண்ணோம். அப்போ வந்து சரிப்பட்டு வருது. நம்ம மனுஷனுக்கு வேணும்ல பிளட்டு ஆக்சிஜன் எல்லாமே பிரெயினுக்கு வேணும், ராஜ உறுப்புகளுக்கு வேணும். ஸோ நம்மளுக்கு வந்து லாஸ் ஆஃப் சென்சோரியம் வந்துடும். ஸோ இது அமுக்கும்போது இந்த ஏட்ரியம் அமுக்கும்போது அதே நேரம் இதுவும் சைமல்டேனியஸாக இது பண்ணும்போது பம்ப் பண்ணும், புஷ் பண்ணும்போது கண்ட்ராக்ட் பண்ணும்போது அதனால பிளட்டு வந்து கீழே இறங்கும். கீழே இறங்கினோடனே இந்த வால் வந்து கீழே இறங்கணும், டப்புன்னு மூடிக்கும், இல்லைன்னா திருப்பி வந்துடும். ஒருவேளை வால் வந்து இதாக இருந்துச்சுன்னா லேப்ஸாக இருந்துச்சுன்னா ரீகன்சிடேஷன் ஆகும், பிளட்டு மூடிக்கும், நல்லா இது மூடிக்கும். அதுக்கப்புறம் வந்து இது வந்து என்ன பண்ணும், இது கண்ட்ராக்ட் பண்ணும். இதோட இது இங்கே வந்து இங்கேருந்து பொருகிச்சி ஃபைபரோட இது இங்கே கண்ட்ராக்ட் பண்ணும். இது கண்ட்ராக்ட் பண்ணோன்னே இந்த வால்வு டப்புன்னு முடிக்கிறதால அயோட்டாவிலையும் பல்மரி ஆர்டரியிலையும் வந்து அந்த வால்வு வந்து திறந்துக்கும். அதனால் ஒரு வழி வந்தால் எப்படி காவா வழியாக போகுது பாருங்க, வெள்ளம் வந்தால் அது மாதிரி ஓடிடும். இது இந்த பக்கம் போயிடும், ஹார்ட்டு தலை அதுக்கெல்லாம் போயிடும். தலை ஹெட் அண்ட் நெக்கு இதுங்களுக்கெல்லாம் கொடுக்கும். இது பிரிஞ்சு இது அப்படியே கீழே அப்படியே பிரிஞ்சு அப்டாமினல் அயோட்டாவாக பிரிஞ்சு மற்ற கிட்னி எல்லாம் இதெல்லாம் வந்து பிளட்டை கொடுத்துரும். இதுதான் வந்து எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டி. சப்போஸ் வந்து இது பண்ணும்போது இது வந்து இது கண்ட்ராக்ட் பண்ணும்போது இந்த பிவிஏ உண்டாகும், இந்த இருக்க பிவிஏ உண்டாகும். அதே மாதிரி வென்ட்ரிக்கல் கண்ட்ராக்ஷனில் வந்து பிக்யூஆர்எஸ் உண்டாகும். அப்போ டயஸ்டால் வரும்போது இந்த எஸ்டி செக்மெண்ட் எலிவேஷன் வந்து உண்டாகும். இதுதான் வந்து கண்டக்ஷன் ஆஃப் த ஹார்ட். டயக்ராமில் நம்ம நல்லா தெரியும். ஏட்ரியல் கண்ட்ராக்ஷன் நடக்கும்போது பிவேவ் உண்டாகும், வென்ட்ரிகுலர் கண்ட்ராக்ஷன் நடக்கும்போது கியூஆர்எஸ் காம்ப்ளெக்ஸ் உண்டாகும். அதோட டயஸ்டால் வரும்போது எஸ்டி செக்மெண்ட் எலிவேஷன் வரும். இதுதான் வந்து இசிஜி இதில் தான் பார்ப்பாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். மற்றும் ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். Until then, thank you for watching.